Hello friends and welcome back to your channel House to Home. நம்ம இன்னைக்கு சூப்பரா roasted pineapples எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். யூசுவலா நம்ம வந்து பார்பிக்யூலாம் போறப்ப நல்ல பைனாப்பிளை ஃபுல்லா grill பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ண ரெசிபி தான் இது. நான் ஒரு 4 சைஸ் பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு இன்ஸ்பயர்ட் ரெசிபி தான், எக்ஸாக்ட் ரெசிபி கிடையாது. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் ரெசிபி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த பைனாப்பிளோட நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் இப்போ சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து சாட் மசாலா, அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட் எடுத்துருக்கிறேன். சால்ட் மட்டும் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க, பிகாஸ் நம்ம சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சாஸஸ்லேயும் சால்ட் இருக்குங்கிறதுனால சால்ட் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. வித் ஸ்பைசஸும் சால்ட் எல்லாத்தையுமே வந்து பைனாப்பிள் மேலே போட்டுடலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நான் அதோட சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும், கொஞ்சம் இன்னும் வேரியேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லதாக இருக்கும். ஸோ சாஸ் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கையால் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணணும். இந்த பைனாப்பிள் மேலே ஈவனாக எல்லாமே கோட் ஆகிற மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக பைனாப்பிளை நல்லா கோட் பண்ணிக்கோங்க ஈவனாக. நீங்கள் பைனாப்பிளை வந்து வெட்ஜஸாவோ சர்க்கிளாவோ உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பேனில் ரோஸ்ட் பண்ணுறப்ப இந்த சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக தெரியும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் எல்லாமே சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் நான் இப்போ வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பட்டர் வேண்டாம் அப்படின்னா நார்மலாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பைனாப்பிளை வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு பீஸ் பைனாப்பிளாக இது மேலே வைக்க போகிறேன். நல்ல ஒரு ஸ்மெல் வந்தது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பைனாப்பிள் ஸ்வீட்டாக நம்ம சேர்த்துருக்கிற ரெட் சில்லி சாஸு, ஸ்பைசஸ்ஸு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருந்தது. ஸோ இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாம் அப்படி கேரமலைஸ் ஆகி மெல்ட் ஆகி பார்க்கறதுக்கே ரிச்சான ஒரு லுக் வந்துருச்சு. உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்ததுன்னா சாண்ட்விச் மேக்கரில் கூட வச்சு நீங்கள் இதை கிரில் பண்ணுங்க, அதுவும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. பாட்டம் சைடையும் திருப்பி போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரோஸ்டட் பைனாப்பிள்ஸை சர்வ் பண்ணிடலாம். செம்ம ரிச் அண்ட் எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது அதே மாதிரி தான் ஜூஸியாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆளை கால் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட் டைம் ஏதோ பைனாப்பிள் வச்சு ட்ரை பண்ணி கொடுத்துருக்கா என் ஒய்ஃபு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிஜமாலுமே நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவுஸ் டு ஹோம்.